வணக்கம் நண்பர்களே, பிக் மை சாக்ஸ் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைனர்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். பிஎஸ்சியோட ரீசன்ட் Q4 FY26 ரிசல்ட்ஸ் பத்தின ஒரு கம்ப்ளீட் 360 டிகிரி அலசல் தான் இது. இதோட டெக்னிக்கல்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், அப்புறம் இவங்களோட ரிசல்ட்ஸ் மார்க்கெட்டை எப்படி ஆச்சரியப்படுத்தி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெளிவா பார்க்க போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். பிஎஸ்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 150 வருஷமாச்சு. ஆனா ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவங்களோட இந்த 150 வருட வரலாற்றிலேயே இந்த FY26 நிதியாண்டுல தான் ஹையஸ்ட் எவர் பெர்ஃபார்மன்ஸை பதிவு செஞ்சிருக்காங்க. ஒரு 150 வருட பழமையான நிறுவனம் நேத்து ஆரம்பிச்ச புது ஸ்டார்ட் அப் மாதிரி எப்படி இவ்ளோ அசுரவேகத்துல வளர முடிஞ்சது? வாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை அலசுவோம். இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைனருக்கான அஜெண்டா ரொம்ப சிம்பிள். முதல்ல Q4 FY26ஓட ப்ளோ அவுட் பெர்ஃபார்மன்ஸ், ரெண்டாவதா அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஹை வேல்யூவேஷன்ஸ், மூணாவதா டெக்னிக்கல் செட்டப் அண்ட் மொமெண்டம், நாலாவதா பிஎஸ்சியையும் என்எஸ்சியையும் ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். அப்புறம் கடைசியா FY27க்கான ரிஸ்க்ஸ் அண்ட் அவுட்லுக் பத்தி பார்ப்போம். செக்ஷன் 1 Q4 FY26 Blowout Performance. போன வருஷம், அதாவது Q4 FY25ல இவங்களோட ரெவென்யூ 847 கோடி ரூபாயா இருந்தது. ஆனா இந்த Q4 FY26ல அது அப்படியே எகிரி 1564 கோடியா மாறிடுச்சு. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இது ஒரு பிரம்மாண்டமான 85% இயர் ஆன் இயர் ஜம்ப். அது மட்டும் இல்லாம இவங்களோட நெட் ப்ராஃபிட், அதாவது PAT 61% ஸ்பைக் ஆகி 795 கோடியை தொட்டிருக்கு. ஒரு எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ்ல இப்படி ஒரு குறுகிய காலத்துல இந்த அளவு ரிசல்ட்டுங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா இதுல ரொம்ப குரூஷியலான பாயிண்ட் என்னன்னா, இந்த 114% அப்படிங்கிற நம்பர் தான். இது என்னன்னு கேக்குறீங்களா? இவங்களோட டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ல நடந்த வருடாந்திர வளர்ச்சி இது. ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ், குறிப்பா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல நடந்த அசுரத்தனமான வளர்ச்சி தான் இதுக்கு மெயின் காரணம். மக்கள் அதிகமா ட்ரேட் பண்ண வாலடைலிட்டி கூட கூட இவங்களோட வருமானமும் ராக்கெட் வேகத்துல ஏறியிருக்கு. செக்ஷன் 2 ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஹை வேல்யூவேஷன்ஸ். எஸ், இவங்களோட ஏர்னிங்ஸ் growth ரொம்பவே ஸ்ட்ராங் தான். ஆனா இன்னொரு பக்கம் பிரைஸ் டேக் ரொம்ப அதிகமா இருக்கே, அதை பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஒரு பக்கம் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜீரோ டெப்ட், ROE சுமார் 45%, ROC சுமார் 58%ன்னு ஒரு பெர்ஃபெக்ட் குவாலிட்டி பிசினஸா இருக்கு. ஆனா மறுபக்கம் இதை ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும். மார்க்கெட் இவங்களுக்கு சுமார் 65லிருந்து 68 மடங்கு TTM/PE கொடுத்திருக்கு. அதாவது மார்க்கெட் இந்த பங்கோட வளர்ச்சியை ரொம்பவே பெர்ஃபெக்டா எதிர்பார்த்து ஏற்கனவே ஒரு மேசிவ் பிரீமியம் கொடுத்து விலையை ஏத்தி வச்சிருக்கு. செக்ஷன் 3 டெக்னிக்கல் செட்டப் அண்ட் மொமெண்டம். இந்த வேல்யூவேஷன் எல்லாம் பிரைஸ் ஆக்ஷன்ல எப்படி எதிரொலிக்குதுன்னு பார்த்தோம்னா, ட்ரெண்ட் ரொம்பவே புல்லிஷாக இருக்கு. MACDயும் புல்லிஷ் சிக்னல் தான் காட்டுது. ஆனா ஸ்விங் ட்ரேடர்ஸ் கவனிக்க வேண்டிய ரொம்ப ஆக்ஷனபிளான லெவல்ஸ் சிலது இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 4038 மற்றும் 4396ல இருக்கு. ஒருவேளை கீழே இறங்கினா 3446 மற்றும் 3177ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் RSI இண்டிகேட்டர் இது கொஞ்சம் ஓவர் பாட் டெரிட்டரியில, அதாவது ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கிறத காட்டுது. ஸோ கொஞ்சம் கவனமா சப்போர்ட் லெவல்ஸை பார்த்து ட்ரேட் பண்றது ரொம்ப நல்லது. செக்ஷன் 4 கம்பேரிங் BSE அண்ட் NSE. இப்போ மார்க்கெட்ல இவங்களோட மிகப்பெரிய காம்படிட்டரான NSE கூட ஒரு சைட் பை சைட் கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். FY25 PE பாத்தீங்கன்னா NSEக்கு வெறும் 33.5 மடங்கு தான், ஆனா BSEக்கு 68 மடங்கு. வருமான வளர்ச்சியில NSE 16% பண்ணிருக்காங்க, ஆனா BSE ஒரு பிரம்மாண்டமான 115.7% பண்ணிருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்த்தா NSE சுமார் 2.1% தர்றாங்க, BSEல அது ரொம்ப கம்மி. சிம்பிளா சொல்லணும்னா BSE ஒரு ஹை பீட்டா growth பிளே, ஆனா NSE ஒரு ரீசனபிள் வேல்யூவேஷன்ல கிடைக்கிற டிவிடெண்ட் தரக்கூடிய லார்ஜ் ஸ்கேல் கோர் ஹோல்டிங். ஃபைனலா செக்ஷன் 5 FY27 ரிஸ்க்ஸ் அண்ட் அவுட்லுக். இப்போ FY27ல இவங்களோட இந்த மொமெண்டமை எது சப்போர்ட் பண்ணும், எது தடுக்கணும் பார்க்கலாம். முதல்ல பாசிட்டிவ் விஷயங்கள். மேனேஜ்மெண்ட் ஒரு சாஃப்ட் கைடன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது வளர்ச்சி தொடர்ந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்ல சுமார் 250 IPOக்கள் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 1.75லிருந்து 1.8 ட்ரில்லியன் ரூபாய். இது பெரிய லிஸ்டிங் வருமானத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இண்டெக்ஸ் ஆப்ஷன் பிரீமியம் மார்க்கெட் ஷேர் 38லிருந்து 40% வரை உயர வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சிருக்காங்க. ஆனா வெயிட் பண்ணுங்க, இங்க தான் ஒரு முக்கியமான எச்சரிக்கை வருது.
பிரபல புரோக்கரேஜ் நிறுவனமான ஜெஃப்ரீஸ், பிஎஸ்சி அவங்களோட சென்செக்ஸ் வீக்லி ஆப்ஷன்ஸை ரொம்பவே அதிகமா நம்பியிருக்காங்கன்னு சுட்டிக்காட்டி FY27 மற்றும் FY28க்கான EPS கணிப்பை 4-5% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. அதாவது மார்க்கெட் வாலட்டாலிட்டி குறைஞ்சாலோ அல்லது வீக்லி எக்ஸ்பைரீஸ் மேல ரெகுலேட்டரி கட்டுப்பாடுகள் வந்தாலோ அது கண்டிப்பா இவங்களோட லாபத்தை பெரிய அளவுல பாதிக்கும். இது இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா இவங்களோட ரெவென்யூ மிக்ஸ்ல பெருமளவு டிரான்சாக்ஷன் மற்றும் டெரிவேட்டிவ் சார்ஜஸ் மேல தான் டிபெண்ட் ஆயிருக்காங்க. நிலையான தொடர் வருமானம், அதாவது ரெக்கரிங் ரெவென்யூ ரொம்பவே கம்மி. ஸோ செபியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது பெரிய மாற்றம் வந்தாலோ அல்லது ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் நார்மலுக்கு வந்தாலோ இந்த 65x PE அப்படிங்கிற இந்த பிரீமியம் வேல்யூவேஷன் ஒரு ஷார்ப்பான டி ரேட்டிங்க்கு உள்ளாக நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபைனலா $1 மில்லியன் கேள்வி. பிஎஸ்சியோட இந்த அசுரத்தனமான வளர்ச்சி அந்த 65x PE வேல்யூவேஷனை நிஜமாவே ஜஸ்டிஃபை பண்ணுதா, அல்லது இந்த டைம்ல என்எஸ்சி தான் உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு ஒரு சேஃபான பெட்டா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஆழமான தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கமெண்ட் பண்றது இந்த விவாதத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்கும். நம்ம அல்காரிதம்க்கும் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த எக்ஸ்பிளைனரை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செபி டிஸ்க்ளைமர். நாங்க செபியில ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட அட்வைசர்ஸ் கிடையாது. இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு விஷயங்களை புரிய வைக்கும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பிளைனர்ல மீட் பண்ணுவோம்.